தற்போது தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி வருகிறார். அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் தற்பொழுது மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் கழகத்தினுடைய அவைத்தலைவர், பொருளாளர், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், ஏராளமான தொண்டர்கள் என அனைவரும் உடன் இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2024 அந்த கூட்டணி கட்சிகளோடு தொகுதி உடன்படிக்கை செய்யப்பட்டு அதற்கான எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே போன்று குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்கிற அந்த விவரத்தையும் அவர்களோடு அந்த தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தோடு கையெழுத்தானது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டு ஒரு தொகுதி அவர்களுக்கு கையெழுத்தானது. அந்த தொகுதி அறிவிக்கப்பட்டது. அதே போன்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய அந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய முபாரக்கோடு கையெழுத்து ஆனது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்றைய தினம் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோ, அந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. குறிப்பாக 133 வாக்குறுதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள், விடியா திமுக அரசு செய்து வரக்கூடிய துரோகங்கள், பல்வேறு பிரச்சனைகள் என அந்த அனைத்து மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டது. குறிப்பாக இந்த கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு மண்டலங்களாக தமிழகம் முழுவதும் சென்று பல்வேறு மண்டலங்களில் மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு மக்களுடைய கருத்துக்களுடைய அடிப்படையிலேயே இந்த அறிக்கையானது தயார் செய்யப்பட்டு இன்று வெளியிடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. குறிப்பாக ஆளுநருடைய பதவி நியமனம், அதனுடைய கருத்து கேட்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துதல், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சென்னையில் நடத்துவது, குற்ற வழக்குகளுடைய சட்டங்களில் பெயர் மாற்றத்தை கைவிட வலியுறுத்துவது, வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற செய்ய வேண்டியது, மகாத்மா காந்தி நூறக வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதி செய்வது, அதனை விரிவுபடுத்துவது, அதே போன்று மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு தொடர்பான விஷயங்களை தமிழகத்திற்கு பாரபட்சமின்றி பெறுவது, ரயில் பயண சலுகை, மேகதாது அணை, முல்லை பெரியாறு அணை பிரச்சனைக்கு தீர்வு காணுவது, பாலாற்றினுடைய தடுப்பணை கட்டக்கூடிய முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், நடந்தாய்வாழி காவிரி திட்டம், கால்வாய்களுடைய கான்கிரீட் திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், சிறுவாணி அணையினுடைய தூர்வார சீரமைப்பு திட்டம், மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முறைகள் என இப்படி 133 வாக்குறுதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருவரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவருடைய நினைவிடங்களில் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சி தலைவர் டாக்டர் இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செய்த பிறகே அதற்கான அந்த குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். தொடர்ச்சியாக தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நினைவிடத்தில் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே உடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 24ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு, அதே போன்று மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டில் அதிமுக தலைமையில்
இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களோடு அந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சார பயணங்களை மேற்கொள்வதற்கான பயண திட்டங்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம், பாண்டிச்சேரி உட்பட 33 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று விளவங்கோடு இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தேர்தலிலும் எப்போதுமே முன்கூட்டி வேட்பாளர்களை அறிவிக்கும், தேர்தல் அறிக்கை வெளியிடும். அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு வேகமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.